வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கைனமேட்டிக்ஸ்லேருந்து மோஷன் இன் பிளேன் 2 டைமென்ஷனல் மோஷன் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம லிஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபார்முலாஸ் அண்டு சால்வ் பண்ணக்கூடிய பிவிக்யூஸ் பார்த்துட்டு டெஸ்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 to 8 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். ப்ரீவியஸ் இயரில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரையும் கேட்குறாங்க. 2025 ஜேஇ மெயின்லேருந்து கூட மோஷன் பிளேன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2026 இந்த வருஷம் ஜேஇ மெயினில் ஒரு கொஸ்டினை டைரெக்டாக கேட்டிருக்காங்க மோஷன் பிளேன்லேருந்து. இந்த யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை சால்வ் பண்ண நமக்கு பேசிக்காக என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக லிஸ்ட் பண்ணிடுறோம். ரொம்ப தியரி நடத்தி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டைரெக்டாக ஃபார்முலாஸ் போயிடலாம். ஸ்கேலார் அண்ட் வெக்டார்ஸ் பொறுத்தளவில் உங்களோட மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அண்டு கால்குலேஷன் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஃபார்முலாஸ் விட. அதில் எவ்வளோ ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ நீங்கள் டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் அ ஃபிசிக்ஸ் அது ஒரு மேக்ஸ் மாதிரி இருக்கிறனால அதை உங்களுக்கு சைடில் நான் ப்ராக்டிஸ் சைடில் விட்டுறேன். மீதி எல்லாத்தையுமே நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணிடுறோம். ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் பொறுத்தளவில் நமக்கு 2 முக்கியமான ரிசல்ட்டு தியரம்லேருந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பேரலோகிராம் லாலேருந்து, ரெண்டோட ரிசல்ட் ஒன்று தான். அடுத்து ட்ரையாங்கிள் லா. டயக்ராமோட இந்த லா என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலிருந்து ரிசல்டன்ட் ஏபின்னு ஒரு வெக்டார் இருக்குது வித் சம் இன்க்ளைன் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், அதோட ஆங்கிள் என்னவாக இருக்கும். மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டாவாக இருக்கும். ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. இந்த 2 ரிசல்ட் போதுமானது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் இந்த பிளேனில் இருந்து. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் இஸ் ஆஸ் யூ நோ ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன், ஒரு பிளேனில் நடக்கக்கூடிய மோஷன் ப்ரொஜெக்டைல் மோஷன். இதில் 3 விதமான ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. நீட்டை பொறுத்தளவில் 2 டைப்லேருந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் ஒன்று, அதுக்கடுத்து கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் ஒரு டைப் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டட் வித் சம் இன்க்ளைன்ட் ஆங்கிள். இந்த ப்ரொஜெக்டட் வித் சம் இன்க்ளைன்ட் ஆங்கிள்ங்கிறது யூஸ்வலாக ஜேஇயில் கேட்குறாங்க. நீட்டில் கேட்கக்கூடிய 2 டைப்பில் என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்னா எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் ரேஞ்ச் ஆர் எடுத்துக்குவோம், ஒய் ஆக்சிஸில் ஹைட் எடுத்துக்குவோம், ஹெச் ஆர் எக்ஸ் ஒய்னே எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வைஸ் நம்ம ஹைட்டும் ஆர் எடுத்துக்குவோம். எனி ஆப்ஜெக்ட்டு இப்படி ஹரிசாண்டலாக ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அதான் இந்த டைப்பு. இதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டைம் பீரியட் ஆஃப் த ஃப்ளைட் 2h/g ஸ்கொயர் ரூட் ஆஃப். இந்த டைம் பீரியட் வச்சு நம்ம ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்ல முடியும். இந்த டைம் பீரியட் பாருங்கள், ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் அந்த ஃப்ளைட்டோட டோட்டல் டைம் பீரியட் இனிஷியல் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியே இல்லை. இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு, டைரக்ட் 1 மார்க்காக கூட கேட்க முடியும். டைம் பீரியட் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அது ஹைட்டை பொறுத்தும் ஜியை பொறுத்தும் தான் வேரி ஆகுது, யூவை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஃபார்முலாலேருந்தே நமக்கு அது தெரியுது. அடுத்து இதோட பாத்து எப்படி இருக்கும், இந்த ப்ரொஜெக்டரோட பாத்து ட்ராஜெக்டரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர்லேருந்து தான் எழுத போகிறோம். இதில் இந்த டைமுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா
டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வெலாசிட்டின்னு எழுத முடியும். அதில் ஆஃப் இன்ட்டு ஜி அப்படி வச்சுக்கோங்க. டைமுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் பை யூ ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் இருந்து ஐ வில் கெட் ஜி பை 2u ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட். இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். தென் முக்கியமான ஃபார்முலா ரேஞ்சுக்கானது. ரேஞ்சுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ப்ரொஜெக்டரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் எக்ஸ் ஈக்குவல் டு யூடி. சிம்பிளாக எழுதணும்னா டீக்கான எக்ஸ்பிரஷன்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ராப்ளமில் தேவைப்படக்கூடியது u இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h பை ஜி. இதான் நமக்கு ஃபார்முலாவில் தேவைப்படும். ஃபோர்த்து, ஆங்கிள் மேட் பை ரிசல்டன்ட்டு. இதோட பாத்துக்கு நம்ம ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் ட்ரா பண்ணோம்னா அந்த ஹரிசாண்டல்லேருந்து அந்த ரிசல்டன்ட்டு என்ன ஆங்கிள் எடுத்துக்கும் அப்படிங்கிறது. ஆங்கிள் மேட் பை ரிசல்டன்ட் வெலாசிட்டி வித் ஹரிசாண்டல். எப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இதிலிருந்து நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி இதிலிருந்து ஒரு டேஞ்சன்ஷியலாக இந்த வெலாசிட்டிக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வெலாசிட்டி இந்த ஹரிசாண்டலை மேக் பண்ணக்கூடிய தீட்டா, எந்த இடத்துலலாம் நம்ம வெலாசிட்டி எடுக்கிறோமோ அந்த இடத்துல என்ன தீட்டா வரும் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆங்கிள் ஹரிசாண்டலில் அது எந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஆங்கிள் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா tan theta equal to gt by u. இதுக்கான டெரிவேஷன்லாம் நம்ம இங்கே பண்ணல. அது வந்து இப்போதைக்கு கிராஷ் கோர்ஸை பொறுத்தளவில் டைம் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக டைரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல நம்ம மேக்ஸிமம் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் ஆன் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்டை டச் பண்ணும் போது என்ன வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. இது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸில் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் தான். அதுக்கடுத்து இது வந்து இப்போ 5th பாயிண்ட் வந்து அது கிரவுண்டை ஹிட் பண்ணும் போது என்ன வெலாசிட்டி வச்சுருக்குன்னு, அதோட ட்ராவலில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் அதோட வெலாசிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஈக்குவேஷன். வெலாசிட்டி அட் எனி டைம், அந்த பாத்தில் ஏதாவது ஒரு டைமில் நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர்ட். அந்த டைம் இதில் வருது ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர்ட். இந்த 6 ஃபார்முலா இதில் போதும். அடுத்து கிரவுண்ட் டு கிரவுண்டு ப்ரொஜெக்ஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். செகண்ட் டைப்பு கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன். இது எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ரேஞ்ச் ஆர்னு எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்னு எடுத்துக்கலாம், இல்லை ஹைட் ஹெச்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஜெக்டைல் இஸ் ப்ரொஜெக்டட் வித் சம் ஆங்கிள். அதோட டோட்டல் பார்த்து இந்த மாதிரி இருக்கும். இங்கே தீட்டா, ஒரு இனிஷியல் வெலாசிட்டி யூ ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதைத்தான் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம், நார்மல் டைப்பு. இதில் எல்லா ஃபார்முலாஸும் ஆங்கிள் வச்சு வரும். என்ன ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அந்த ஆங்கிளும் சேர்ந்து வரும். என்னென்ன ஃபார்முலாங்கிறத பார்த்துடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு யூஸ்வலாக நம்ம யூஎக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த இடத்துல யூஎக்ஸை வந்து 2 காம்போனண்ட்டு, ஹரிசாண்டல் காம்போனண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக பிரித்தோம்னா நமக்கு ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுங்கிறது யூ காஸ் தீட்டான்னு வரும். ஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா, இது வந்து வெலாசிட்டி இன்டு டைமு மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஒய் டைரக்ஷனில் மட்டும் ஒரு ஆக்சலரேஷன் எப்பயுமே இருக்கும். இதில் இந்த கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷனில் அதுலேயுமே இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் இருக்காது, கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். அடுத்து இதுக்கான பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல், தட் இஸ் ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta மைனஸ் gx squared by 2u squared cos squared theta.
லாஸ்ட் டைப்பில் எழுதுன மாதிரி வெலாசிட்டி அட் எனி டைம் ட்ராவலில் இருக்கும் போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பர்டிகுலர் டைமில் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 2gt u sin theta வரும். 2gt u sin theta வெர்டிகல் வெலாசிட்டியோட சேர்ந்து. நெக்ஸ்ட்டு இப்போ வெலாசிட்டி பார்த்துட்டோம். அடுத்து எனி டைமில் ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் வித் ஹரிசாண்டல் போனதில் எழுதணும் இல்லையா ஆங்கிள், அதே மாதிரி இதில் என்ன ஆங்கிள் இருக்கும் ஆங்கிள் வித் ஹரிசாண்டல் அட் எனி டைம் ட்ராவலில் இருக்கும் போது tan theta equal to u sin theta minus gt by u cos theta. அதில் வந்து tan theta gt by u மட்டும்தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு முக்கியமான ஃபார்முலா t equal to 2u sin theta by g. இதுக்கப்புறம் டைம் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் எல்ஸ் டைம் ஆஃப் அசன்ட்டு ஈக்குவலாக இருக்கும் டைம் ஆஃப் டிசன்ட்டு. மேக்ஸிமம் ஹைட்டு மேலே போகிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குதோ அதே டைம் தான் கீழே வரதுக்கும் எடுத்துக்கும். ஸோ டைம் ஆஃப் அசன்ட்டும் டைம் ஆஃப் டிசன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இதை மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ரீச் ஆகிற டைம்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் டி ஆஃப்னு சொல்லுவாங்க. மேலே சொன்ன டி ஈக்குவேஷனை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா அதான் டி ஆஃப் யூ சைன் தீட்டா பை ஜி. Again very important formula for range. ரேஞ்சுங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் r equal to u squared sin 2 theta by g. ஸோ r வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணும் போது ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் ஆயிரும். sin 2 thetaவில் 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் 2 thetaவோட வேல்யூ sin 90 டிகிரி ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஆயிரும். ஆர் மேக்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகும் u ஸ்கொயர்ட் பை g ஆயிரும். அடுத்து வந்து ஹைட்டுக்கான ஃபார்முலா ஹைட் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் sin ஸ்கொயர்ட் தீட்டா பை 2g. தென் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன அப்படின்னா தீட்டா அண்ட் 90 மைனஸ் தீட்டா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஒரு கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும் போது கொடுக்கக்கூடிய ஆங்கிள் ஹரிசாண்டல்ல இருந்து நம்ம என்ன ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அந்த ஆங்கிளும் அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரெண்டுக்குமே ரேஞ்ச் வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்படி அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஜெக்டில் நான் த்ரோ பண்ணுறேன் வித் சம் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இது 30 டிகிரியாக இருக்குது அப்படின்னா என்ன ரேஞ்ச் எடுத்துருக்குதோ அதே தான் இதோட ஹரிசாண்டல் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், தட் இஸ் 90 மைனஸ் தீட்டா. நம்ம 30 டிகிரியில் த்ரோ பண்ணியிருக்கோம், அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ 90 மைனஸ் 30 போட்டிங்கன்னா 60 டிகிரி. ஒரு ப்ரொஜெக்டில் 60 டிகிரியில் நீங்கள் த்ரோ பண்ணிங்கனாலும் அது எடுத்துக்கூடிய ரேஞ்ச் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லலாம், ரேஞ்ச் இஸ் சேம் ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், தட் இஸ் தீட்டா அண்ட் 90 மைனஸ் தீட்டாக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன ஆங்கிளாக நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு 45 டிகிரினா திரும்ப காம்ப்ளிமெண்ட்ரி 45 அதை விட்டலாம். இந்த 30 60 எடுத்துக்கலாம். 30 60 எக்ஸட்ரா என்ன எல்லாமே நீங்கள் எழுதிக்கிட்டே போகலாம். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எடுத்துக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளது இது R1 ரேஞ்சு, இது R2 ரேஞ்சு ட்ராவல் பண்ணுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், இதோட ரிசல்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன்.
காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. அதில் நமக்கு தெரியும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே ரேஞ்ச் வந்து ஒன்றா இருக்கும், R1 ஈக்குவல் டு R2 இருக்கும். ரெண்டாவது, ரெண்டும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஹைட்டுக்கான ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா H1க்கும் H2க்கும் ஒரு ரேஷியோ எடுத்திங்கன்னா அது வந்து tan ஸ்கொயர் தீட்டாவாக இருக்கும், tan ஸ்கொயர் தீட்டா. அடுத்து டைமுக்கான ரேஷியோ T1 ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல் ஆகிற டைமு செகண்ட் ஃப்ளைட் ட்ராவல் ஆகிற டைமு T1 T2க்கு ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து tan தீட்டாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு D, ஆருக்கும் ஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா R ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் H1 H2ஆக இருக்கும். இதே மாதிரி ஆருக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா இந்த இதில் வரக்கூடிய ரேஞ்ச் ஈக்குவல் டு ½ இன்ட்டு G டைம்ஸ் ஆஃப் T1 இன்ட்டு T2ஆக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸு. இந்த ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணாமல் டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் வச்சு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் அரைவ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு மிச்சமாகும். இதில் ஒரு 10th ஃபார்முலா. இது எல்லாமே கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷனாக எழுதுகிறேன். இதில் இருந்தால் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க கம்பேர் டு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனை விட. when R is maximum இருக்கு அப்படின்னா ஆங்கிள் தீட்டா வந்து 45 டிகிரி, அதில் ஒரு ரிசல்ட் மேக்ஸிமம் இருக்குன்னா தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருக்கும் போது ஹெச்சுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஹெச் இஸ் ஈக்குவல் டு R maximum by 4. இது ஒரு ரிலேஷன். டைரெக்டாக இதெல்லாம் ஃபார்முலாவில் நம்ம அந்த நேரத்தில் அரைவ் பண்ணாமல் ஒரு நியூமரிக்கல் சால்வ் பண்ண யூஸ் ஆகுறதுனால இங்கேயே நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த யூனிட்டில் சர்க்குலர் மோஷன் வந்து கொஞ்சம் கேட்க சான்ஸ் இருக்குது. பேங்கிங் ஆர் ரோடு எல்லாமே லாஸ் ஆஃப் மோஷனில் பார்த்துக்கலாம். சர்க்குலர் மோஷனில் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி நான் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷனில் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே கொண்டு போயிட்டேன். அதனால் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இதோட கேஸ் எல்லாமே எடுத்து தனியாக கொண்டு போயிட்டோம். தனியாக ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கிட்டாலும் அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் எல்லா டைப்பையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பேசிக்ஸ் சொல்லிடுறேன். angular velocity omega equal to d theta by dt, angular acceleration alpha is equal to d omega by dt, time period t equal to 1 by nu frequency. அதுக்கு அடுத்து வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டிக்கு இன்னொன்று எப்படி எழுதலாம், 2π டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 2π பை டி எழுதலாம். இதிலிருந்து 1/t நியூன்னு போட்டோம்னா 2π நியூ இது எழுதலாம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர் எழுதலாம். ஆர்எல்ஸ் ஏசி ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் எழுதலாம். ஏன்னா வி நோ தட் வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபார்முலா வந்து ஒமேகா ஸ்கொயர்டு ஆர்னு வந்துடும். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர்ட் பை ஆறு. இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸில் ஒரு ரிசல்ட் இருக்குது. அது என்னென்னா ஒர்க் டன் பை சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் 0 இருக்கும். இது டைரெக்டாக ஒரு வருஷத்தில் கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. எப்படின்னு சொல்லிடுறேன். Work done by centripetal force is always 0 because அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், as it is perpendicular to
velocity vector and position vector. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுத முடியும்னா W equal to F dot Sங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம Fs cos thetaன்னு எழுதுவோம். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கனால Fக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கும் ஆங்கிள் வந்து எப்பயுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும் ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது. அப்போ இது சர்க்குலர் மோஷன் நான் டீச் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது எப்படி என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு. ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், வெலாசிட்டி டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆக்சலரேஷன் எப்பயுமே ஏன் பொசிஷன் வந்து அவுட்வர்ட் இருக்குது, ஆக்சலரேஷன் இன்வர்ட் இருக்குது அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸில், இது எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து cos 90 டிகிரி, cos 0 ஆகிறனால ஒர்க் டன் பை சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லாமே நமக்கு நியூமரிக்கல் சால்வ் பண்ண மோர் தென் இனஃப். இதை வச்சுக்கிட்டு இந்த யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்லேருந்து இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம லக்கி தான், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் மாதிரி தான் இருக்கும். ரீசெண்டாக 2022 இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், magnitude of sum of two vectors is equal to magnitude of difference of two vector இருந்தால் அந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம கண்டிஷனே ஒரு ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். மேக்னிடியூட் கொடுத்தனால மாடுலஸ் வேல்யூ ஆஃப் a vector plus b vector equal to மாடுலஸ் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் between the two vectors. ஸோ a plus b நம்ம எப்படி எழுதலாம், a square plus b square plus 2ab cos theta which is equal to a squared plus b squared minus 2ab cos theta. ஸோ இதை ஒரே சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும், 4ab cos theta equal to 0ன்னு வரும். அப்போ cos theta equal to 0ன்னு வரும். theta equal to cos inverse of 0, that is cosல என்ன வேல்யூ 0வாக இருக்கும், 90 டிகிரி. அப்போ அந்த ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஆன்சர் ஏ வந்து கரெக்டு. ரொம்ப ஈஸியான ஒரு மேத்தமெட்டிக்கல் டைப்பில் உள்ள ப்ராப்ளம் தான். (2022) கேட்ட ப்ராப்ளம் டைரெக்டாக ஒரு மேத்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபோர்ஸுக்கு ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க, பொசிஷனுக்கு ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன, வெக்டார் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Scalar and vector product of f and r have the magnitudes respectively. ரெண்டுக்கும் magnitude மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ரிசல்ட் வந்து வெக்டாராக கிடச்சா அதோட மேக்னிடியூடு நம்ம எடுக்கணும். ஓகே, ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு டாட் ப்ராடக்ட். f vector equal to 2i cap plus j cap minus k cap. r vector position வந்து 3i cap plus 2j minus 2k cap. ஸோ f dot r equal to இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுங்க, 2i 3i 6 கிடச்சிரும். ப்ளஸ் ஜேயில் வந்து இங்கே 1 ஆரில் 2, ஸோ ப்ளஸ் 2. கேயில் வந்து ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் 2 ஆயிடுது. ஸோ f டாட் ஆரோட ஸ்கேலார் ப்ராடக்டோட மேக்னிடியூட் வந்து 10 இருக்க மாதிரி நமக்கு ரெண்டு ரிசல்ட் இருக்குது. ரெண்டுலேயுமே ஒரே ஆன்சர் தான் இருக்கும். ஓகே, நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். கொஷனில் ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்கலாம். தென் இது ரெண்டுக்கும் நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கணும். f கிராஸ் ஆர் ஈக்குவல் டு i கேப் j கேப் k கேப். இங்கே வந்து என்னென்ன கோஎஃபிஷியன்ஸு 1 1 மைனஸ் 1, ஆரில் கோஎஃபிஷியன்ஸு 3 2 மைனஸ் 2. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், i கேப் இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் j கேப் இன்ட்டு 2 மைனஸ் 2 மைனஸ் 4, 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 3. ஓகே, ப்ளஸ் k இன்ட்டு 4 minus 3. So what will get 0
ஐயில் வந்து 0 ஐ ஆயிடுச்சு, மைனஸ் ஜேயில் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப்பு வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வந்து என்னதுன்னா எஃப் கிராஸ் ஆர். நம்ம கேட்டது வந்து மேக்னிடியூடு. அப்போ டிட்டர்மெண்ட்டுக்கு மாடுலஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மாடுலஸ் எடுத்தோம்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதுதான் மாடுலஸ் வேல்யூ, மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் எஃப் கிராஸ். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன்ஸில் இல்லை, நான் எழுதிக்கிறேன். டாட் ப்ராடக்ட் வந்து 10, √2. மேபி இது சி ஆப்ஷன் இல்லை டி ஆப்ஷனாக இருக்கணும். ரெண்டுமே 10, 2ன்னு கொஸ்டினில் தப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எப்படி செய்யணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மோஷன் பிளேன்லேருந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டைப்பில் ரீசெண்ட் இயர்ஸில் 2-3 தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பழைய வருஷங்களையும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டைப்பு. ஒரு ஈக்குவேஷன் பொசிஷனுக்கு இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தர்றாங்க அப்படின்னா அதை வச்சு அது என்ன மாதிரியான மோஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும். பார்த்தா ஒரு டைரக்ட் ஒன் வேர்ட் சூஸ் மாதிரி இருந்தால் கூட இதில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதுக்கு நிறையா இருக்குது. ஓகே, கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். பொசிஷன் வெக்டார் R is equal to I cap plus 2j A cos omega t. இது பிளேனில் இருக்குது, ஏன்னா இது ஒரு 2 டைமென்ஷன் இருக்குது. ஐ வெக்டார் இருக்குது, ஐ கோஆர்டினேட் இருக்குது, ஜே கோஆர்டினேட் ரெண்டுமே இருக்குது. ஓகே, எப்பயுமே நமக்கு ஆங்கிளில் வந்து ஒமேகா வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒமேகாவோட எக்ஸ்பிரஷனே 2π/t, ஆர் எல்ஸ் டைம் பீரியட் t ஈக்குவல் டு 2π/ஒமேகா. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சைக்கிள் வந்து அதோட சைக்கிள் ஆஃப் மோஷன் அது வந்து ரிப்பீட்ஸ் அட் ரெகுலர் டைம் இன்டர்வல் டீன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ பீரியாடிக் மோஷன். இது ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபர் பண்ணுற பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பேரபோலிக் பார்த்தான்னு கேட்டிருக்காங்க. பேரபோலிக் பார்த்து எலிப்டிக்கல் பார்த்து இல்லை, அது ஏங்கிறத சொல்கிறேன். பீரியாடிக் மோஷன்னு நமக்கு ஈக்குவேஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருது ஒமேகா வரனால. அதுக்கப்புறம் இது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனா அப்படின்னு சொல்லணும். சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு கோர் கண்டிஷன் என்ன அப்படின்னா இது வந்து தேர்ட் பாயிண்ட் ட்ரூங்கிறது நமக்கு சொல்லுது. ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். எஸ்ஹெச்எம் அதுக்கான கோர் கண்டிஷன் என்ன? ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருந்தால் நம்ம அது சிம்பிள் ஹார்மானிக் ஈக்குவேஷன் சொல்லலாம் அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் வந்து எப்பயுமே டைரக்டட் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷனாக இருக்கணும். எய்தர் எந்த பக்கம் போனாலுமே, ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரைட் சைடு போனாலும் மேக்ஸிமம் ரைட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் போன உடனே அகெயின் அந்த பாப் வந்து இட் டென்ஸ் டு மூவ் டு மிடில். அப்புறம் லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் போனாலும் அகெயின் இட் டென்ஸ் டு மூவ் டு மிடில், சென்டர் பொசிஷன். அப்போ மீன் பொசிஷனுக்கு டுவர்ட்ஸாக எப்பயுமே ஆக்சலரேஷன் இருக்கணும். எக்ஸ்பிரஷனில் சொல்லணும் அப்படின்னா A ஈக்குவல் டு -ω²x. இந்த மாதிரி இருந்தால், கண்டிஷன் இந்த மாதிரி இருந்தால் நம்ம இதை சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்னு சொல்லலாம். ஸோ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை ஆரை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஐ கோஆர்டினேட் அண்ட் ஜே கோஆர்டினேட்னு பிரிக்கிறேன். இப்போ பொசிஷன் வெக்டார் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யாக பிரிக்கிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஐயை மட்டும் வச்சுக்கிட்டு A cos ωt மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ A cos ωt, ஐக்கான கோஎஃபிஷியன்ட் 1 தான், அதனால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு A cos ωt தான் கிடைக்கும். இந்த டேர்மை வச்சுக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட். அடுத்து இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் இது எனக்கு ஒய் கோஆர்டினேட். ஸோ ஒய் கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்? ஒய் ஈக்குவல் டு 2j. 2jல ஒய் கோஆர்டினேட்னால ஜே போயிடுது. 2a cos ωt. ஓகேவா? ரெண்டு கோஆர்டினேட் எழுதிடுறோம். இப்போ வந்து இதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் இங்கே v எடுக்கிறேன் அப்படின்னா ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஐ வில் கெட் a ஒமேகா மைனஸ் a ஒமேகா சைன் ωtன்னு வருமா? இன்னொரு டைம் ஆக்சலரேஷனுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு ஒரு ஒமேகா வரும். மைனஸ் a ω² cos ωtன்னு வந்துருமா? இதில்
ஒமேகா ஸ்கொயர் மட்டும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டால் மீதி இருக்கிறது ஏ காஸ் ஒமேகா டி, தட் இஸ் எக்ஸ். அப்போ ஏ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், கோர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒய்க்கு எழுதுனீங்கனாலும் இதே மாதிரி தான் வரும். அப்போ எனக்கு வந்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸு அந்த ஃபார்மேட்டில் வரனால இது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படிங்கிறதும் எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே, ஏன் பேரபோலிக் பார்த்து ஒரு எலிப்டிக்கல் பார்த்து இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏன் இல்லைன்னு சொல்கிறேன். பேரபோலிக் பார்த்துக்கு பேரபோலாக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் அந்த மாதிரி இல்லை. ஈவன் தோ ஆரை வந்து எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்டாக நீங்கள் பிரேக் பண்ணி எழுதினா கூட அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டின்னு தான் வருது, ஒய் ஈக்குவல் டு 2a காஸ் ஒமேகா டின்னு தான் வருது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்மேட்டில் வரல. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் தப்பு. ரெண்டாவது கண்டிஷன் எலிப்டிக்கல் பார்த்துக்கு ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கணும். இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயும் நமக்கு கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் வரல. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தனித்தனியாக பிரித்தோம்னா வரல. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. பீரியாடிக் மோஷன் அண்ட் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஆப்ஷன் டி கரெக்டு. மியராக சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது எதுனாலன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் அதை கெஸ் பண்ண முடியும். The displacement time graph of two moving particles make angle 30 degree 45 degree with x-axis. Ratio of their velocity. Velocity ஒரு dt graph கொடுத்துட்டு velocity கேட்குறாங்க. dt graphக்கும் velocityக்கும் என்ன ரிலேஷன்? Slope of dt graph is velocity. இதான் ரிலேஷன். இது தெரிஞ்சால் போதும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். So we know that velocity equal to slope of dt graph. dt graph ஓட velocity எப்படி இருக்கும், slope எப்படி இருக்கும், tan தீட்டாவாக இருக்கும். எனி கிராஃபுக்கு எனி ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப்புங்கிறது வந்து அதோட tan தீட்டா. ஸோ v proportional to tan தீட்டான்னு எழுதிக்கலாம். எனக்கு ரெண்டு ஆங்கிளுக்கு ரேஷியோ கேட்டனால ஐ வில் ரைட் v1 is to v2. ஸோ நம்ம ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி போயிடும். கே பை கேன்னு வந்து கே கேன்சல் ஆயிரும். ஸோ நான் ப்ரொபோஷனாலிட்டி வந்து ஈக்குவலாக மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட் ஆங்கிள் 30 டிகிரி ஈஸ் டு tan 45 டிகிரி. இதுக்கான வேல்யூ 1/√3 ஈஸ் டு 1. இப்போ இது ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை அப்படியே மல்டிப்ளை வித் √3. √3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், v1 ஈஸ் டு v2 ஈக்குவல் டு √3 மல்டிப்ளைனா இது 1 ஆயிரும். இதை √3 மல்டிப்ளை பண்ணால் √3 ஆயிரும். இது ஆப்ஷனில் இருக்கா? ஆன்சர் சி ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனில் இல்லாதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ வேல்யூ மாறாது. 1 is to √3. இது ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மோஷன் பிளேனும் ப்ரொஜெக்டில் மோஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ண மாதிரி இருக்குது. A car starts from rest, u equal to 0, accelerator 5 meter per second squared up to 4 seconds. After 4 seconds, a ball is dropped out of the car. The velocity and acceleration after 6 seconds. அந்த பாலுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க ஆஃப்டர் 6 செகண்ட் கழிச்சு எப்படி இருக்கும்னு. ஸோ ஒரு கார் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கார் மாதிரி இருக்கா? இந்த கார் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுது? ஒரு 4 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுது. இதெல்லாம் காரா அப்படின்னு கேட்காதீங்க. 4 செகண்ட்ஸ் அந்த கார் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் t equal to 4 seconds. இந்த கார்லேருந்து ஒரு பால் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கார் என்ன ஆகுதுன்னு நமக்கு தேவையில்லை. பாலுக்கான வெலாசிட்டி ஆக்சலேஷன் தான் கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு, அதாவது t equal to 4
4ங்கிறது நான் இங்கேருந்து இங்கே எனக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்போது டோட்டலாக t = 6 செகண்ட்ஸாக இருந்தால் கூட இந்த இடத்துல t = 2 செகண்ட்ஸ் தான். 6 - 4 கழிச்சிட்றேன் பால் ட்ராவல் ஆகக்கூடிய டைமு. இந்த பால் கார்லேருந்து த்ரோ பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி போய் தான் கிரவுண்டில் ஹிட் ஆகும். அப்போ அந்த பாலுக்கான என்னென்ன மோஷன் இருக்குது, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும், அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், ஆக்சலேஷன் என்ன இருக்கும், இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த பாலுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காரு வந்து இனிஷியலாக ரெஸ்ட்லேருந்து போகுது 5 m/s² ஆக்சலரேட் ஆகி ஒரு 4 செகண்ட் ட்ராவல் பண்ணிச்சு. இந்த பாலுக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்னங்கிறது தேவை. அப்போ 4 செகண்ட்ஸ் கார்லேருந்து பால் த்ரோ பண்ணுறாங்கன்னா 4 செகண்ட்ஸில் காரில் என்ன வெலாசிட்டி இருக்குமோ அதே வெலாசிட்டி தான் இந்த பாலுக்கு இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும். இந்த லாஜிக்கில் வெலாசிட்டி ஆஃப் கார் அட் 4 செகண்ட் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பால். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் கார் அட் 4 செகண்ட் u = at. இனிஷியல் வெலாசிட்டி கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுத்தனால 0 போட்டேன். அடுத்து ஆக்சலேஷன் காருக்கு 5 m/s² கொடுத்துருக்காங்க. இட் ட்ராவல்ஸ் ஃபார் 4 செகண்ட்ஸ். ஸோ ஐ வில் கெட் 20 m/s காருக்கான ஃபைனல் வெலாசிட்டி, தட் இஸ் பாலுக்கான இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. ஏன் இது இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த பால் வந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மாதிரி ட்ராவல் பண்ண போது இட் ஹேஸ் 2 வெலாசிட்டிஸ். என்னென்ன வெலாசிட்டி இருக்கும், எனி டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் 2 வெலாசிட்டிஸ். ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும், டுவர்ட்ஸ் டவுன்வேர்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கட்டும். ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி மட்டும்தான். ஹரிசாண்டலில் ஆக்சலரேஷன் வந்து 0. வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் இருக்கும், தட் இஸ் டியூ டு g. எப்பயுமே ஒரு ப்ரொஜெக்டிலுக்கு ஹரிசாண்டலாக ஆக்சலரேஷன் கிடையாது. வெலாசிட்டி இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி த்ரூ அவுட் த மோஷன். ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் த்ரூ அவுட் த மோஷன் ஃபார் ப்ரொஜெக்டில் இஸ் யூனிஃபார்ம், வேரஸ் வெர்டிக்கல் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் ஆக்சலரேட்டட் பிகாஸ் ஆஃப் g. ஓகே, இப்போ ஸோ இப்போயே நம்ம வந்து ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். ஆக்சலரேஷன் வந்து ஜின்னு சொல்லிட்டோம். ஆக்சலரேஷன் வந்து 10 m/s² இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் டி தான். இதுதான் ஆன்சரு. நம்ம மீதியும் வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் சொன்னேன் இதில் ஹரிசாண்டல் வெலாசிட்டி அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி u = அது கார் கொடுத்த வெலாசிட்டி, காரோட சேர்ந்து அந்த பாலும் ட்ராவல் ஆகிருக்கு. வென் இட் இஸ் ட்ராப் பண்ண போகிற மொமெண்ட்டில் ரெண்டும் மூவ் டுகெதர். அப்போ ரெண்டுக்குமே ஒரே வெலாசிட்டி தான் இருக்கும். அப்போ அதோட வெலாசிட்டி தான் அதோட இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ux 20 m/s. ஓகே, இப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன இருக்கும், ஃபைனல்னால வின்னு போட்டுறேன். வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து ஒரு vyன்னு எழுதிக்கலாம். என்ன இருக்கும் அப்படின்னா, வெர்டிக்கல் வெலாசிட்டிக்கு வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆக்சலேஷன் இல்லாதனால நான் டைரெக்டாக போட்டேன் கார்லேருந்து கொடுத்தனால. வெர்டிக்கல் வெலாசிட்டியில் ஆக்சலேஷன் இருக்குது, u + gt ஃபார்முலாலேருந்து எடுக்கணும். இந்த யூங்கிறது வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி வென் இட் இஸ் ட்ராப்டு அப்படிங்கும் போதே அது ஃப்ரீ ஃபால்னு தெரிஞ்சிருது. வெர்டிக்கல் டைரக்ஷன் மட்டும் பாருங்கள், வெர்டிக்கலாக அந்த பாலோட ட்ராவல் மட்டும் பாருங்கள், ஹைட் வைஸ்க்கான ட்ராவல். அந்த ஹைட் வைஸ்க்கான ட்ராவலில் ஹரிசாண்டல் அது போகிறது எல்லாமே டியூ டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கிவன் பை த கார். வெர்டிக்கல் வெலாசிட்டி ஆர் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஒன்லி டியூ டு கிராவிடேஷனல் புல்லு. அப்போ இது ஃப்ரீ ஃபால் டைப். வெர்டிக்கலாக அதோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீ ஃபால் டியூ டு கிராவிடேஷனல் புல்லு. அப்போ ஃப்ரீ ஃபால் எல்லாத்துலேயுமே இனிஷியல் வெலாசிட்டி யூங்கிறது ஃபார் த வெர்டிக்கல் மோஷன் இஸ் 0, g வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ நேரம் அது ட்ராவல் பண்ணுது, ஒன்லி ஃபார் 2 செகண்ட்ஸ். அவுட் ஆஃப் த கார் 2 செகண்ட்ஸ் தான். காரோட சேர்ந்து 6 செகண்ட்ஸு, கார் மட்டும் 4 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பாலை ட்ராப் பண்ணுது. ஸோ 2 செகண்ட்ஸு. அப்போ இது அகெயின் 20 m/s எனக்கு vy வந்துருச்சு. ரிசல்டன்ட் v = √vx². ரெண்டு வெக்டாருக்கு வந்து ரிசல்டன்ட் எப்படி எடுப்போம், vx² + vy² = √20² + 20² 20 √2 m/s. ஸோ ஆன்சர் டி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது.
மோஷன் இன் பிளேன் யூஸ் பண்ணியே இன்னொரு கொஷின். எக்ஸ் ஒய்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு இது என்ன பாத்தில் போகுங்கிறது கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள். எலிப்டிக்கல் பார்த்து சர்க்குலர் பார்த்தலாம் ஆப்ஷனில் இருக்கனால அதுக்கான ஈக்குவேஷன் வருதாங்கிறத பார்த்துடலாம். ஏ ஆப்ஷன் எலிப்டிக்கல் பார்த்தா இருக்குது அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் சின்டெக்ஸ் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1. இதை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன் இது கண்டிப்பாக எலிப்டிக்கல் பார்த்தா இருக்காது. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ஒய் ஈக்குவல் டு பி காஸ் ஒமேகா டின்னு ஆம்பிளிடியூடு சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது எலிப்டிக்கலாக இருக்கும். இது ரெண்டுலேயுமே ஏ சைன் ஒமேகா டி ஏ காஸ் ஒமேகா டி ரெண்டுலேயுமே ஏ வரனால இது எலிப்டிக்கலாக இருக்க சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நம்ம எழுதி பார்த்துருவோம். அடுத்து வந்து சர்க்குலர் பார்த்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்தால் இது சர்க்கிள். ஆர்எல்ஸ் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் ஏ ஸ்கொயர்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். இதுவும் சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ண ஈக்குவேஷன். சி என்ன கொடுத்துருக்காங்க பேராபாலிக் பாத்துன்னு கொடுத்துருக்காங்க. பேராபோலாக இருந்தால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டாக இருக்கணும், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் சம்திங் ப்ளஸ் சி ஆர் சம்திங் இருக்கணும். அடுத்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சியாக இருக்கணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்தால் கூட நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபார்முலா எதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நமக்கு சிடி கிடையாது, ஏவா பியான்னு மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி, இதை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி. ரெண்டையும் ஆட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர்ட் காமனாக அவுட் வெளியே எடுத்துறேன். சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி ப்ளஸ் எங்கேருந்து பி வந்துச்சு காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி. ஸோ எனக்கு என்ன கிடைக்கிது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கிது. இது சர்க்கிள்கான ஈக்குவேஷன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டருக்கு ஏ ஸ்கொயர் கொண்டு வரலாம், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் கொண்டு வரலாம் ஈக்குவல் டு 1. ரெண்டு டினாமினேட்டர்லையும் ஏ ஸ்கொயர் இருக்குது. அகைன் இட் இஸ் சர்க்கிள் ஒன்லி. இதில் ஒய்யில் மட்டும் பி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை எலிப்டிக்கல்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன ஆன்சர்? பி ஆன்சர், சர்க்குலர் பாத். When an object is shot from bottom of long smooth inclined plane kept at angle 60 degree with horizontal travel for distance x1, அதுவே இன்க்ளைன் பிளேனை 30 டிகிரி வச்சுருந்தா இட் கேன் ட்ராவல் ஃபார் x2. அப்படின்னா x1 x2க்கு என்ன ரேஷியோ? ஆங்கிளை கூட்டி குறைக்கிறனால அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸுக்கும் அந்த ஆங்கிளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டா அவ்வளோதான், சால்வ் பண்ண மாதிரி தான். ஸோ அது தெரியறதுக்கு முன்னாடி இதில் என்ன லாஜிக் அப்படின்னு பாருங்கள். ஒரு 2 இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, சம் 60 டிகிரி வித் ஹரிசாண்டல் இருக்க மாதிரி. இன்னொன்று ஸ்லோப் கம்மியானது ஒன்று இருக்குது, 30 டிகிரி வித் ஹரிசாண்டல் இருக்க மாதிரி. ஸோ இதில் ஒரு பால் வச்சு இதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கொடுத்துட்றோம், வி வெலாசிட்டி. இங்கே ஒரு பால் வச்சு இதுக்கும் சேம் வி வெலாசிட்டி தான் கொடுக்குறோம். இந்த பால் கேன் ட்ராவல் அப் டு அ டிஸ்டன்ஸ் x1, இந்த பால் கேன் ட்ராவல் டிஸ்டன்ஸ் அப் டு x2. அதுக்கப்புறம் இது அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி ஒரு ஸ்லோப்பில் மூவ் ஆகிறனால டியூ டு ஸ்டாப்பிங் ஃபோர்ஸு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு இதில் ஒன்று இருக்குது, அது நின்றோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் இது ட்ராவல் பண்ண முடியும்.
அப்போ அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது. வி நோ தட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as அப்படிங்கிற நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை ரீஅரேஞ்ச் பண்ண ஃபார்முலா தான், ஒன்றும் பெருசு கிடையாது. ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து x1 x2ன்னு கொடுத்தனால நான் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு இதை x1 எழுதிக்கிறேன். அதோட வெலாசிட்டி காமன் வெலாசிட்டி தான் v ஸ்கொயர்ட். அகெயின் 2, இதில் வந்து ஆக்சலரேஷன் ஏ இருக்குது. நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுத்து இவங்க பண்ணுறனால இதில் வந்து ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. எதனால் இங்கே ஆக்சலரேஷன் வருது? நம்ம வெலாசிட்டி மட்டும்தான் v கொடுத்தோம் அப்படின்னா டியூ டு கிராவிடேஷனல் புல் அகெயின்ஸ்ட் த கிராவிடேஷனல் தான் நம்ம இதை அனுப்புகிறோம். அப்போ இதில் ஆக்சலரேஷன் வந்து ஒரு வெக்டாராக ஆக்ட் பண்ணோம். டுவர்ட்ஸ் டவுனு இதை ஆக்ட் பண்ணுறனால நம்ம இதில் ஆக்சலரேஷன் டியூ டு வெர்டிக்கல் காம்பவுண்ட் மட்டும்தான் எடுப்போம். ஏங்கிறது வந்து இந்த இடத்துல g sin θ, ஆக்சலரேஷனோட வெர்டிக்கல் காம்பவுண்ட்டு டுவர்ட்ஸ் டவுனு, அதுதான் ஸ்டாப்பிங் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது இல்லையா. அந்த பால் வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போகாமல் இருக்கிறதுக்கு எது அதை பிடிச்சி இழுக்குது, ஒவ்வொரு பொசிஷன்லையும் அதை பிடிச்சி இழுக்கிறது வந்து டவுன்வேர்டு ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷனோட வெர்டிக்கல் காம்பவுண்ட்டு g sin θ தான் அங்கே ஸ்டாப்பிங் ஃபோர்ஸாக ஒரு ஸ்டாப்பிங் ஆக்சலரேஷனாக பிஹேவ் பண்ணுது. அப்போ x1க்கு நான் இந்த மாதிரி எழுதிட்டா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுங்கிற ஃபார்முலாவை தான் இப்படி எழுதியிருக்கேன். x2க்கு நான் என்னென்னு எழுதலாம்? அகெயின் அதே வெலாசிட்டி தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. சேம் ஆப்ஜெக்ட் இஸ் ஷாட் வித் சேம் வெலாசிட்டி, அந்த வேர்டே இருக்குது. ஸோ அகெயின் இங்கே v ஸ்கொயர் தான் 2g sin θ. இந்த sin θவில் எக்ஸுக்கு என்ன ஆங்கிள்? தீட்டாங்கிறது 60 டிகிரி, x1க்கு x2க்கு வந்து இது 30 டிகிரி. அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன். லெட் அஸ் டேக் அ ரேஷியோ பிட்வீன் x1 அண்ட் x2. காமன் ஃபேக்டர்ஸ் v ஸ்கொயர்டு பை 2g கட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு x1ல் வந்து 1/sin 60 டிகிரி வரும், x2ல் 1/sin 30 டிகிரி, டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடும், sin 30 டிகிரின்னு வந்துடும். இங்கே x1ன்னு எழுதிட்டேன், இது x2. ஓகே, ரேஷியோன்னு எழுதினோம்னா x1 ஈக்குவல் டு x2 ஈஸ் டு x2ன்னு எழுதினோம்னா sin 30 டிகிரி 1/2 இன்ட்டு டினாமினேட்டரு, அப்போ √3/2 வந்து 2/√3 வரும். 2 கட் பண்ணிக்கலாம். x1 ஈஸ் டு x2க்கான ரேஷியோ வந்து 1 ஈஸ் டு √3. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டு, 1 ஈஸ் டு √3. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வச்சு கேட்ட கொஸ்டின், அந்த கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் போதும், அதை அப்ளை பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளத்தில். மோஷன் இன் பிளேன்லேயே வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனோட உள்ள ப்ராப்ளம்ஸு ஃபியூ இப்போ பார்த்தலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, r = a cos ωt i cap ப்ளஸ் a sin ωt j cap கொடுத்துட்டு வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கிள் இந்த r வெக்டாருக்கு எப்படி இருக்கும்? டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஆரிஜின், டைரக்டட் அவே ஃப்ரம் த ஆரிஜின், பேரலல் டு பொசிஷன் வெக்டார் r ஆர் பெர்பெண்டிகுலர் டு பொசிஷன் வெக்டார் rன்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் இருக்காதுங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஏ ஆப்ஷன் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஆரிஜின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஆரிஜினாக இருக்குது அப்படின்னா எது ஒரு ஆரிஜினுக்கு டுவர்டாக இருக்கும்? எப்பயுமே பொசிஷன் வெக்டார் ஆர் வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜினாக இருக்கும். டைரக்டட் டுவர்ட்ஸ் ஆரிஜின் இஸ் ஆக்சலரேஷன், ஏ வெக்டார் இஸ் ஆல்வேஸ், ஒரு சர்க்குலர் மோஷனில் ஏ வெக்டார் தான், ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் ஆர் சென்ட்ரல் பொசிஷன், மீன் பொசிஷன், எனிதிங். அப்படி இருந்துச்சுனாலே அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அண்டு ஏன் இப்போ வெலாசிட்டி அப்படி இருக்காதுங்கிறத சொல்லிடுறேன். டைரக்டட் அவே ஃப்ரம் த ஆரிஜின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்டட் அவே ஃப்ரம் த ஆரிஜின்னா, டைரக்டட் அவே ஃப்ரம் ஆரிஜின்ங்கிறது பொசிஷன் வெக்டார் தான் எப்பயுமே இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இன் அ சர்க்குலர் மோஷன். வெலாசிட்டி அப்படி இருக்காது. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் காமனாக ரீசன் சொல்கிறேன். பிகாஸ் இந்த ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட் இது. we know that
slope of dt graph or else position vector, slope of position vector is velocity vector. இது நமக்கு தெரியும்ல, dt graphல slope எடுத்தோம்னா அதுதான் velocity. அந்த velocity எப்படி இருக்கும், அந்த லைனுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா that is v proportional to tan theta இருக்கும். அப்போ velocity vector is tangential, always tangential, தமிழில் தொடுகோடுன்னு சொல்லுவாங்க, tangential to r vector. அப்போ அது எப்பயுமே towards the origin away from the origin இருக்காது. velocity is always tangential, அந்த ஆப்ஷன் கொடுத்தது இங்கே கரெக்டு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சி ஆப்ஷன் எப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னா parallel to position vector. v வந்து parallel to position vectorனா v equal to some constant into rன்னு இருக்கணும். r else நம்ம vக்கும் rக்கும் ஒரு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா that must not be equal to 0வாக இருக்கணும், நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அது parallel. இது நமக்கு தெரியாது, நம்ம செக் பண்ணணும், ஏன்னா இன்னும் நம்ம வெக்டார் v வெக்டாரே எழுதலை. அடுத்து d எப்படி இருக்கும் அப்படின்னா perpendicular to position vector அப்படின்னா இதுக்கு என்ன கண்டிஷன், v டாட் r எடுத்து அந்த டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆயிடுச்சுன்னா இது பெர்பெண்டிகுலர். ஸோ நமக்கு டெஃபினைட்டாக a அண்ட் b இல்லைன்னு தெரிஞ்சிருது. c அண்ட் d நம்ம கால்குலேட் பண்ணி தான் செக் பண்ணணும். பண்ணிடலாமா? velocity vector equal to பொசிஷன் வெக்டாரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு velocity vector கிடச்சிரும். dr by dt equal to, அப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு I காம்போனன்ட் மட்டும் பண்ணுறேன். a cos ஒமேகா t, காசை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் ஆகுது, மைனஸ் a ஒமேகா ஒரு டைம் வந்துடும் சைன் ஒமேகா t. இது வந்து I காம்போனன்ட் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் j காம்போனன்ட் பண்ணால் a ஒமேகா சைனாக பண்ணும்போது காஸ் ஒமேகா t ஆயிடுது ப்ளஸ் j காம்போனன்ட். இது v வெக்டார். நவ் v டாட் r எடுத்தோம்னா அது நான் ஜீரோ வேல்யூவாக இருந்தால் பேரலல், ஜீரோவாக இருந்தால் பெர்பெண்டிகுலர். இதை வச்சு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். v டாட் r எடுங்க, அப்படியே இந்த ஐக்கும் I எடுங்க, இந்த ஜேக்கு ஜேவை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ வாட் வில் கெட், I இன்ட்டு I ஒன்றா ஆயிடுது. ஃபஸ்ட் டேர்மில் மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். மைனஸ் ஏ காஸ் ஒமேகா டியும் மைனஸ் ஏ ஒமேகா சைன் டியும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் ஒமேகா ஒன் டைம் இருக்குது, சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி. இது I காம்போனண்ட்டோட டாட் ப்ராடக்ட்டு ப்ளஸ் செகண்ட் டைம் ஜே காம்போனண்ட்டுக்கு v இன்ட்டு ஆருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். இங்கே வந்து ரெண்டுலேயுமே ஏ இருக்கனால ஏ ஸ்கொயர்ட் ஆயிடுது, ஒமேகா வந்தது சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி. இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், ஒன்று வந்து ப்ளஸ் டேர்மு ஒன்று மைனஸ் டேர்மு. ஸோ ஆப்வியஸாக தெரியுது v டாட் ஆர் ஈக்குவல் டு 0, தட் இஸ் பர்பெண்டிகுலர். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்டு. என்ன கண்டிஷன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். XY கோஆர்டினேட் பார்ட்டிகல் கொடுத்துட்டு ரெண்டு பொசிஷனுக்கு டீயில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, y ஈக்குவல் டு 10t ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறாங்க. கொடுத்த ரெண்டுமே பொசிஷன், எக்ஸில் உள்ள ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டைம் ஃபங்க்ஷன், ஒயில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இன் டைம் ஃபங்க்ஷன். அப்போ டைரெக்டாக ஆக்சலேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், எக்ஸை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், வியை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலேஷன் கிடைக்கும். அப்போ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ கொடுத்த ஈக்குவேஷனை நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்னங்கிற ஐடியா கிடச்சிரும். ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x ஈக்குவல் டு 5t மைனஸ் 2t ஸ்கொயர், இங்கே y ஈக்குவல் டு 10t, v ஆஃப் x ஈக்குவல் டு dx பை dt ஈக்குவல் டு, இதை வந்து எக்ஸ் டைமை பொறுத்து ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். we will get 5 மைனஸ் இங்கே வந்து 4t கிடைக்குமா. ஓகே, இங்கே வந்து v ஆஃப் y ஈக்குவல் டு dy வித் ரெஸ்பெக்ட் டு dt we will get 10. தென் a ஆஃப் x ரெண்டாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் தனித்தனியாக, தட் இஸ் dvx பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும், மைனஸ்
4 t 1 ஆயிரும், we will get only 4. அடுத்து ay differentiation of vy with respect to time constant மட்டும்தான் இருக்குது, 0 ஆயிருச்சு. ஸோ இங்கே a நெட்டு அப்படின்னா ஏஎக்ஸையும் ஏஒய்யையும் சேர்த்து எழுதணும். வெக்டார் ஃபார்மில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா -4i கேப் ப்ளஸ் 0j கேப்னு எழுதணும். இங்கே மேக்னிடியூட் மட்டும் கொடுத்தனால நான் வந்து ஜே வெக்டாரே கிடையாது, -4 m/s²ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன், -4 m/s². இப்போ எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணமோ இதே மாதிரி இன்டகரல் பண்ணி பண்ணுற டைப்பு தான் 2026 ஜான்வரி பேட்சில் ஜேஇ மெயினில் கேட்ட கொஷின். இன்டகிரேஷனுங்கிறது எப்படி, அதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா. ஆக்சலரேஷன் இன்டெக்ரல் பண்ணால் வெலாசிட்டி கிடச்சிரும், வெலாசிட்டி இன்டெக்ரல் பண்ணால் பொசிஷன் கிடச்சிரும். ஆனால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அதிலிருந்து ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஆக்சலரேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டு mass starts from origin t equal to 0, the velocity and position after time equal to 2 seconds கேட்டிருக்காங்க. வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க, பொசிஷனும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது தெரியுது வெலாசிட்டி வெக்டார் ஃபார்மில் இருக்குது, பொசிஷனும் வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன், கொடுத்துருக்கூடிய ஃபோர்ஸ் வெக்டாரை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடலாம். 4t³ i கேப் மைனஸ் 3tj கேப். ij ரெண்டு வந்துட்டாலே இது 2 டைமென்ஷனல் மோஷன். இதில் தான் கேட்பாங்க, இதில் தான் கேட்டகரைஸ் பண்ணவும் முடியும். ஓகே, நமக்கு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம கம்பேர் பண்ணால் F = ma ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஆர்எல்ஸ் இந்த எம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஆக்சலேஷன் என்னது dv/dt தான் நம்ம ஆக்சலேஷன் எழுதுவோம். அப்போ இந்த மாஸால் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆக்சலரேஷன் என்னங்கிறது கிடச்சிரும். பாருங்கள், இதிலேருந்து எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா நான் என்ன பண்ணலாம், ஆக்சலேஷன் வேணும்னா F/m பண்ணணும். ஸோ கொஷின்லேயே 4 kg மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை நான் 4ஆல் டிவைட் பண்ணால் ஐ வில் கெட் ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன். அப்போ இதிலேருந்து டைரெக்டாக எழுதிடுறேன். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 4/4t³i. அப்போ t³ மட்டும் இருக்குமா, t³ i காம்போனன்ட் மைனஸ் 3/4tj காம்போனன்ட்டு. என்ன பண்ணியிருக்கேன், மாஸால் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணால் எனக்கு வந்து ஆக்சலரேஷனுக்கான ஒரு வெக்டார் ஃபார்ம் கிடச்சிருச்சு. இது எனக்கு பத்தாது, அவங்க கேட்டிருக்கிறது வெலாசிட்டி அண்ட் பொசிஷன். ஓகே, ஸோ வெலாசிட்டி பண்ணணும்னா நம்ம 1 டைம் இன்டெக்ரல் பண்ணணும்னு சொன்னேன். இது 2 காம்போனன்ட் இருக்குது, ரெண்டையும் நான் தனித்தனியாக டிவைட் பண்ணிடுறேன். ஆக்சலேஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஐ காம்போனண்ட்டை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன், t³. ஆக்சலேஷன் இன் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஜே காம்போனண்ட்டை தனியாக எழுதிக்கிறேன், -3/4t. ஸோ இதிலிருந்து velocity of x component, that is integral of ax with respect to dt. dt வச்சு இதை integral பண்ணா we will get t⁴/4. இங்கே velocity of y component integration of ay with respect to time, இதை integrate பண்ணும்போது we will get -3/4 அப்படியே இருக்கும் into t²/2 வருமா. ஸோ இப்போ நான் வெலாசிட்டி வெக்டார் எப்படி எழுதுறான்னா விஎக்ஸையும் ஐ காம்போனண்ட் ஜே காம்போனண்ட் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ t⁴/4 ஐ காம்போனண்ட் மைனஸ் 3t²/8 ஜே காம்போனண்ட். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா?
ஸோ ஆப்ஷனில் இல்லை. அப்போ நம்ம வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ்னு கொடுத்தனால லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணலாம். லிமிட் வேல்யூ வந்து 0 to 2, 0 to 2, 0 to 2, இங்கே 0 to 2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 4 times வரும், பை 2 2 கட் ஆயிரும். ஸோ ஐ வில் கெட் 4. Vxல வந்து 4 கிடைக்கும். Vyல வந்து இதில் வந்து 2 times 2 into 2, ஒரு 2 இங்கே கட் ஆயிடுச்சு, -3/4. அப்பர் லிமிட் கட் பண்ணால் 2 ஸ்கொயரில் வந்து 4 கிடைக்கும். 4/2 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆயிடுது. அப்போ 2 2 கட் பண்ணால் இங்கே 2 ஆயிரும். இந்த 2 இதையும் கட் பண்ணால் -3/2 கிடைக்கும். Vy ஈக்குவல் டு -3/2 கிடைக்கும். அப்போ இப்போ Vன்னு எழுதும் போது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு காமன் எழுதுனா Vx ப்ளஸ் Vy 4i -3/2j. இந்த ஆப்ஷன் இருக்கா? 4i -3/2j 2 இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அப்போ கொஸ்டினை இங்கே நிப்பாட்ட முடியாது, அடுத்த ஸ்டெப்பு பொசிஷன் போய் ஆகணும். ஸோ பொசிஷனுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணாமல் இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு திரும்ப பொசிஷனுக்கு போகணும். பொசிஷன் ஆர் வெக்டாருக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான காம்போனன்ட்ஸ் தனித்தனியாக எழுதிடலாம். எக்ஸ் காம்போனண்ட்னா இன்டகிரேஷன் ஆஃப் Vx வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ Vயோட வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு? t⁴/4. தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் t⁴/4 வித் ரெஸ்பெக்ட் டு dt பண்ணால் என்ன வரும்? t⁴5 வருமா? t⁴5/5, 5 into 4 20 ஆயிரும். அப்போ இதுக்கு நம்ம அகைன் என்ன பண்ணணும்? லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 to 2, 0 to 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 5 times -0 ஆயிடுது. அப்போ 2 into 2 into 2 into 2 into 2 5 times by 20. 1 டைம் இது 10 ஆயிரும், 2 டைம் கட் பண்ணால் இது 5 ஆயிரும். அப்போ 8/5 கிடைக்கிது. எக்ஸ் காம்பவுண்ட் வந்து 8/5 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு Vy காம்பனண்ட்டு. இந்த Vy வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3/4t²/2. இதை திரும்ப நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும் y காம்பனண்ட்டுக்கு. y காம்பனண்ட் ஈக்குவல் டு Vy dt. அப்போ 0 to 2ல் எதை பண்ணுறோம்? -3/4t²/2 பண்ணுறோம். ஸோ வாட் வி வில் கெட்? -3/4 இது வந்து t³ ஒரு 3 இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, 6ன்னு வரும். இதுக்கு வந்து 0 to 2 சப்மிட் பண்ணணும். ஸோ -3/4 நியூமரேட்டரில் வந்து ஒரு 3 தடவை 2 வந்துடும், டினாமினேட்டரில் 2 இருக்குது, சாரி 6 இருக்குது. இந்த டபுள் 2 இங்கே கட் பண்ணிக்கலாம். ஒரு 4க்கு ஒரு 2 கட் பண்ணால் இங்கே வந்து 3 ஆயிரும். ஸோ 3/3 -1ன்னு வரும். கரெக்டாக? அப்போ பொசிஷன் வெக்டார் ஆர் வந்து எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்து எழுதணும். எக்ஸ் வந்து இந்த இருக்குது, ஒய் வந்து இந்த இருக்குது. ஸோ 8/5 I காம்போனண்ட்டு -1ங்கிறனால -j பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆர் வெக்டார் இங்கே வந்துருச்சு. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஆர் காம்போனண்ட்டு. வி காம்போனண்ட் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? 8/5. ஆப்ஷன் 2 கரெக்ட். என்ன பண்ணியிருக்கோம்? 2 தடவை இன்டெக்ரல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதே மாதிரி செகண்ட் டைம் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ராப்ளம் லென்த்தியாக தெரியறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ரெண்டுமே எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் வச்சு தனித்தனியாக பண்ண வேண்டியிருக்கு. தனித்தனியாக பண்ணதை திரும்ப கிளப் பண்ணி தான் நம்ம வெக்டாராக எழுத வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி மோர் தென் அ ஃபிசிக்ஸ், இட் இஸ் அ மேத்ஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ப்ரொஜெக்டைல் மோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் திஸ் யூனிட்டு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து கேட்டுருவாங்க.
இந்த கொஸ்டின் பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக கேட்டாங்கன்னா நம்மளாம் ரொம்ப லக்கி. இந்த மாதிரி டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி, ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும், சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் முடிக்கனால இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய 1 மினிட்ல ஈஸியாக முடிக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி உள்ள ப்ராப்ளம். இந்த மாதிரி கேட்குறதே ஒரு கொஸ்டின் பேப்பரில் 45ல் 2 அல்லது 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதை விட்டுறக்கூடாது. ஃபார்முலா தெரில, மற்ற எந்த ரீசன்னாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை விட்டுறக்கூடாது. அசால்ட்டாக ஒரு 30 செகண்ட்ஸில் நம்மளால் 4 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துட்டாங்க 280 மீட்டர் பெர் செகண்டு. ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 30 டிகிரி above the horizontal. ஃப்ரம் வெர்டிக்கல்னு கொடுத்துட்டாங்கன்னா 90 - 30 பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஹைட்டு மட்டும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட்டு ஹெச்மேக்ஸ், ஹெச்னு எழுதிக்கோங்க, ஹெச் u² sin² θ by 2g. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 280 × 280 sin² θ sin 30 டிகிரி அப்படிங்கிறது 1/2 × 1/2 2 டைம்ஸ் வந்துடுது. டினாமினேட்டில் ஏற்கனவே 2g இருக்குது. 2 × gங்கிறது 9.8. இந்த ஒரு 2 வச்சு கட் பண்ணால் 140, இந்த ஒரு 2ல் கட் பண்ணால் 140, இந்த 2ல் கட் பண்ணால் 70. 70 × 140 நியூமரேட்டரில் இருக்குது, டிவைடட் பை 9.8 மட்டும் இருக்குது. 70 × 140 மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 9800 வருது பை 9.8. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஹெச்மேக்ஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ்னு வருது. வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகுது. A ball is projected with velocity 10 meter per second at angle 60 degree with vertical direction. இப்படி தான் கொடுப்பாங்க. 60 போட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா தப்பாயிரும். போன ப்ராப்ளமே சொன்னேன், வித் ஹரிசாண்டலாக வித் வெர்டிக்கலான்னு பார்க்கணும். நமக்குள்ள ஃபார்முலா எல்லாமே வித் ஹரிசாண்டலுக்கான ஃபார்முலாஸ் தான். வித் வெர்டிக்கல்னா ஹரிசாண்டலுக்கு எவ்வளோங்கிறத நம்ம மாற்றிக்கணும். ஸ்பீட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட்டு. எப்பயுமே ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஹையஸ்ட் பாயிண்ட்டில் என்ன அதுக்கு த்ரூ அவுட் த மோஷன் 2 ஸ்பீடு இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் மோஷன், ஹரிசாண்டல் ஸ்பீடு, ஒன்று வெர்டிக்கல் ஸ்பீடு. ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணோன்னே அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 ஆயிடுது. இட் ஹாஸ் ஒன்லி ஹரிசாண்டல் வெலாசிட்டி ux. ஹரிசாண்டல் வெலாசிட்டிங்கிறது த்ரூ அவுட் த மோஷன், த்ரூ அவுட் த ட்ராஜெக்டரி, அந்த பாத் எல்லாத்துக்குமே இட் இஸ் சேம். இது தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொஜெக்டில் போது இந்த மாதிரி வெர்டிக்கல்லேருந்து அது 60 டிகிரியில் போதான். அப்படின்னா 90 - 60 நமக்கு ஹரிசாண்டலேருந்து 30 டிகிரின்னு தெரிஞ்சிருது. ஸோ அட் மேக்ஸிமம் ஹைட் ஆர் ஹையஸ்ட் பாயிண்ட் there is no vertical velocity, only horizontal velocity. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் மோஷன் எல்லாமே டியூ டு ஜி தான். அப்போ மேக்ஸிமம் ஹைட்லேருந்து அதோட வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஈக்குவல் டு ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி தான் இருக்கும். அதோட ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ஹரிசாண்டல் வெலாசிட்டினால். அப்போ ஒரே ஒரு வெலாசிட்டி தான் இருக்குது. ஒருவேளை அதோட ட்ராவலில் இருக்கும் போது இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்க, மேக்ஸிமம் ஹைட்டில் இல்லாமல் அந்த ப்ரொஜெக்டரோட பாத்தில் சம்வேர் எல்ஸ் மிடில், இங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்கன்னா இட் ஹாஸ் 2 வெலாசிட்டிஸ். யூஎக்ஸும் இருக்கும், யூஒய்யும் இருக்கும். ஆர் விஎக்ஸ்வி இந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா விஎக்ஸும் இருக்கும், விஒய்யும் இருக்கும். 2 வெலாசிட்டி இருக்கும். 2 வெலாசிட்டி தனித்தனியாக அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2க்கு ஒரு ஸ்கொயர் ரூட் மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்தாலும் அந்த ஃபார்முலா எடுத்து அதுக்கான ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணணும். இங்கே டைரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக கேட்டாங்க. மேக்ஸிமம் ஹைட்னு கேட்டனால ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான். யூ காஸ் தீட்டா, யூ வந்து கொடுத்துட்டாங்க. காசோட வேல்யூ வந்து நம்ம 60 டிகிரி போட்டுறக்கூடாது, 30 டிகிரி போடணும். 10√3/2 சிம்பிளை பண்ணால் யூ எக்ஸ் ஈக்குவல் டு 5√3 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகுது.
ப்ரொஜெக்டைல் மோஷன்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டில் அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குது, இஸ் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் ஸ்பீடு, த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்ம சொன்னதே தான் பாருங்கள். மேக்ஸிமம் ஹைட்டில் நோ வெர்டிக்கல் வெலாசிட்டி ஒன்லி, எழுதிட்டுமா திரும்ப நீங்கள் பார்த்தா புரியும். அட்டு மேக்ஸிமம் ஹைட்டில் இப்போ தான் சொன்னேன், நோ வெர்டிக்கல் வெலாசிட்டி, இட் ஹாஸ் ஒன்லி ஹரிசாண்டல் வெலாசிட்டி. வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 ஆகிட்டே போயிடும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி இருக்கும். தட் ஆல்சோ ஈக்குவல் டு u cos theta. ஸோ இனிஷியலாக அதுக்கு யூன்னு நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம். கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமம் ஹைட்டில் அதோட ஸ்பீடு u cos thetaங்கிற ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இனிஷியல் ஸ்பீடு. இனிஷியலாக யூன்னு கொடுக்குறோம்னா ஹாஃப் ஆஃப் இனிஷியல் ஸ்பீடு. அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன, யூ கட் பண்ணிக்கோங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2, தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காசோட எந்த வேல்யூக்கு 1/2 வரும், 60 டிகிரி. ஆப்ஷன் ஏ மேட்ச். அதே கண்டிஷன் திரும்ப யூஸ் ஆகிருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லேருந்து let ω1, ω2, ωp3 be the angular speed is angular speed of second hand, minute hand and hour hand. மூணு தனித்தனியாக கொடுத்துட்டு x1, x2, x3 வந்து their respective angular distance in 1 minute கொடுத்துட்டு எந்த ஃபாலோயிங் ஃபேக்டர் காமன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கொடுத்த வச்சே நம்ம எழுதலாம். we know that நமக்கு என்ன தெரியும், angular speed ω equal to theta by t ன்னு தெரியும். ஓகேவா, இந்த தீட்டாக்கு பதிலாக தான் இவங்க என்ன கொடுக்குறாங்க, x1, x2ன்னு கொடுக்குறாங்க. தீட்டா வந்து நான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் ω1 எப்படி எழுதலாம், x1 by t1 போடலாம். ω2 வந்து x2 by t2 போட்டுக்கலாம். இதே மாதிரி ω3 ஈக்குவல் டு x3 by t3 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த t எல்லாத்துக்குமே காமனாக 1 மினிட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லெட் மீ டேக் எல்லாத்தையுமே டீன்னு எடுத்துக்கோங்க. எல்லாமே காமன் 1 மினிட்டுக்கு எடுக்கிறோம். அப்போனா இப்போ ஆப்ஷன்ஸில் எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே டீக்கு ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ணலாம், ω1 by x1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் டினாமினேட்டரில், ஈக்குவல் டு 1/t வருது. இதே மாதிரி ω2 ஈக்குவல் 2 by x2 போட்டால் 1/t, ω3 by x3 போட்டால் அகெயின் 1/t, ஆர் எல்ஸ் ω1 by x1 ஈக்குவல் டு ω2 by x2 எல்லாமே 1/tக்கு ஈக்குவல் தானே. ω3 by x3 ஈக்குவல் டு 1/t, அதை நான் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் ஏ வந்து மேட்ச் ஆகுது. இப்போ இதுவே ω1 இன்ட்டு x1 அந்த மாதிரி எழுதினாலும் வராது, மீதி எதில் பண்ணிங்கனாலும் வராது. ஓகே, நமக்கு வந்து மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் ஏ. இந்த டைப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ப்ராப்ளம் சர்க்குலர் மோஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்ட்டிகிள் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் இன் சர்க்குலர் பாத் மெயின்டைன்ஸ், எது மெயின்டைன் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் கரெக்டு. ஏன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கிடையாது, ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்தால் கூட, பார்ட்டிகிள் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்தால் கூட சர்க்குலர் பாத்தில் இருக்கும் போது அதோட டைரக்ஷன் சேஞ்சஸ். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்சஸ், ஸோ ஆக்சலரேஷனும் சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பட் வேரியிங் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிங்கிறதே தப்பு. அகெயின் ஆஸ் டைரக்ஷன் சேஞ்சஸ் there is
சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டைரக்ஷன் வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார், அதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்குது. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது எவ்ரி பொசிஷன், அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால ஆக்சலேஷன் இருக்குது. அந்த ஆக்சலேஷன் வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் சென்டராக இருந்தால் கூட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கனால ஆக்சலேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் பொசிஷன், எவ்ரி செகண்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சி ஆப்ஷன், வேரியிங் வெலாசிட்டி அண்டு வேரியிங் ஆக்சலரேஷன், அதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கரெக்டு. டி ஆப்ஷன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்ல முடியுமா நம்மளால்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சொல்ல முடியாது. யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்பீடுக்கு வந்து அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிற வெக்டார் குவான்டிட்டி. ஆஸ் டைரக்ஷன் சேஞ்சஸ் அகைன் the same, as direction changes velocity varies. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு. வேரியிங் வெலாசிட்டி வித் வேரியிங் ஆக்சலரேஷன். A wheel of bullock cart is rolling on level road as shown in figure. இந்த டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்குது. வித் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி v இருக்குது இந்த டைரக்ஷனில். which one of the following option for the point P and Q are any highest and lowest points? ஸோ அந்த ட்ராவலில் இருக்கும் போது ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி இருக்கும், என்ன வெலாசிட்டி இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ரெண்டு மோஷன் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்லேட்டரி மோஷன், இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடியது. இன்னொன்று வந்து ரொட்டேட்டரி மோஷன். ரெண்டுமே சேர்ந்து தான் பார்ட்டிகிள் மூவ் ஆகுது. அப்போ ரெண்டு வெலாசிட்டி இருக்கும். டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி ஒன்று இருக்கும், ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஒன்று இருக்கும். இப்போ நான் என்ன எழுதுகிறேன், வெலாசிட்டி ஆஃப் வீல் அட் எனி டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு வெலாசிட்டியோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் டிரான்ஸ்லேட்டரி வெலாசிட்டி ப்ளஸ் ரொட்டேஷ்னல் வெலாசிட்டி ரெண்டோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ரொட்டேஷனல் வெலாசிட்டி தான் ஒமேகா ஆர்ங்கிறது. ஓகே, இப்போ ரெண்டு பாயிண்ட், பிங்கிற ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு, கியூங்கிற ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கியூ பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அட் பாயிண்ட் Q, அது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ இந்த Qங்கிற பாயிண்டில் இதோட சென்டர் ஆஃப் மாஸ்னால், இந்த ஆப்ஜெக்ட்னால டிரான்ஸ்லேட்டரி மோஷன் உள்ளனால இந்த டைரெக்ஷனில் ஒரு வெலாசிட்டி இருக்குது, அதுதான் V. அடுத்து இதோட ரொட்டேஷனல் மோஷனால் இப்படி இது ரொட்டேட் ஆகிறனால ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது V. அப்போ டிரான்ஸ்லேட்டரி வெலாசிட்டி நான் என்ன எழுதலாம், டிரான்ஸ்லேட்டரி வெலாசிட்டி இஸ் இன் ரைட் சைடு அண்டு ரொட்டேஷனல் வெலாசிட்டி இஸ் இன் லெஃப்ட் சைடு இல்லையா? ரெண்டுமே V தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ கேன்சல்ஸ் ஈச் அதர். அப்போ Qங்கிற பாயிண்டில் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், வெலாசிட்டி வந்து V மைனஸ் வின்னு போட்டு 0 ஆயிரும். எப்போயுமே டவுன் பாயிண்டில் வெலாசிட்டி ஃபார் தட் பாயிண்ட்டு அப்படின்னா அந்த வீல் ரொட்டேட் ஆகலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ரொட்டேட் ஆகுது, மீதி எல்லா பாயிண்ட்லையும் நம்ம பார்க்க வேண்டியது. Qங்கிற பாயிண்டில் மட்டும் உள்ள பொசிஷனில் அதோட வெலாசிட்டி ஃபார் த மொமெண்ட் அட் த பாயிண்ட் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு Pங்கிறதுல பார்க்கலாம். அப்போ Pயில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த P பாயிண்டில் எனக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கான காம்போனண்ட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ரொட்டேட்டரி மோஷனுக்கான காம்போனண்ட்டு இதே பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ இங்கே வெலாசிட்டி, டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி அண்டு ரொட்டேஷனல் வெலாசிட்டி
சர்க்கிளாக எழுதுங்க. டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கான வெலாசிட்டி அண்டு ரொட்டேட்டரி மோஷனுக்கான வெலாசிட்டி போத் ஆர் இன் ஒரே டைரக்ஷன் ரைட் சைடு, தட் இஸ் டுவைஸ் த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். டோட்டலாக இது காமனாக ஒரு வெலாசிட்டின்னு கொடுக்குறாங்களே, வீணு ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருக்காங்களோ அதோட 2 டைம்ஸ் இருக்கும், தட் இஸ் 2v இருக்கும். இப்போ சொல்லுங்கள், அப்பர் பாயிண்டில் வெலாசிட்டி 2v, அட்டு பியில் வெலாசிட்டி வந்து 2v, அட்டு க்யூவில் வெலாசிட்டி வந்து 0. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு? பாயிண்ட் பி மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் க்யூ. ஆப்ஷன் ஏ கரெக்டு. மீதி ஆப்ஷன்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். போத் பாயிண்ட்ஸ் ஆர் அட் ஈக்குவல் ஸ்பீடு கிடையாது. சி வந்து பாயிண்ட் பி ஹேஸ் 0 கிடையாது, ஏன்னா கியூ தான் 0. பாயிண்ட் பி மூவ் ஸ்லோவாக கிடையாது, அதான் ஃபாஸ்டர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். எப்பயுமே ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக தெரிகிறது, சால்வ் பண்ணும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். A particle moving in a circle of radius r with uniform speed takes a time t to complete one revolution. If the particle was projected அப்படின்னா projectile motion with the same speed at an angle theta, அது சர்க்குலர் மோஷனில் இருந்துச்சுன்னா ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ண அது எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து t. அப்படின்னா இதுதான் இதோட ஆங்குலர் ஸ்பீடு. ஓகேவா? அப்படி இருக்கும் போது அதை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும் போது வித் சம் சேம் ஸ்பீடு, இந்த ஸ்பீடை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னா அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் ஹரிசாண்டல், த மேக்ஸிமம் ஹைட்டு ஹெச் மேக்ஸு அட்டைன்டு பை இட் ஈக்குவல்ஸ் டு 4r. இது நமக்கே தெரியும். ப்ரொஜெக்டைல் மோஷனில் வந்து ஹெச் மேக்ஸுக்கும் ரேஞ்சுக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். r is equal to ஹெச் மேக்ஸ் பை 4 அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஹெச் மேக்ஸ் ஈக்குவல் டு 4rன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டாக்கு என்ன ரிலேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இதில் அவங்க கொடுத்துருக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்து எல்லாமே ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பண்ணிடலாமா? கொடுத்துருக்கிறது ஹெச் மேக்ஸ் ஈக்குவல் டு 4r. இவங்க கொடுக்காட்டியும் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹெச் மேக்ஸுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா u ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா பை 2g. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். u ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா பை 2g ஈக்குவல் டு 4r. இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இனிஷியல் வெலாசிட்டி அவங்க கொடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. பார்ட்டிகல் மூவிங் இன் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் r with uniform velocity with uniform speed and take a time t to complete one revolution. அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது 2π by tன்னு சொன்னோம். ஸோ u ஸ்கொயருக்கு பதிலாக 2π by t the whole squared sin squared theta by 2g equal to 4r. ஆப்ஷன் தீட்டாவில் இருக்கனால சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், மீதி எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 4r into 2g into 2π by t ஸ்கொயர் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா t ஸ்கொயர்ட் பை 4π ஸ்கொயர்ட். அவ்வளோதானா? 2πயில் இங்கே ஒரு r வருதுல, 2π by tயில் 2πr by t. ஒரு ரெவல்யூஷனுக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸு 2πr by t. அப்போ இங்கே வந்து ஒரு r ஸ்கொயர்டு வரும். ஸோ இந்த ஆரையும் இதோட ஸ்கொயரில் ஒரு ஆரையும் கட் பண்ணிக்கலாம். ஃபோர் ஆர் இன்ட்டு 2g டி ஸ்கொயர்ட் பை இது வந்து 4π ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்டு. இந்த 2ஐயும் இதையும் கட் பண்ணால் 2 வந்துடுது. அப்போ மீதி என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர்ட் தீட்டா ஈக்குவல் டு நியூமரேட்டில் வந்து
4r இருக்குது இன்ட்டு ஒரு 2g வருது இன்ட்டு t ஸ்கொயர்ட் பை 4 பை ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு. 4ஐயும் கட் பண்ணிட்டோம். ஆர் பவரில் ஒன்று கட் பண்ணிட்டோம். 2gt ஸ்கொயர்ட் பை பை ஸ்கொயர்டு ஆர் மீதி இருக்குது. இதிலேருந்து சைன் தீட்டான்னு எழுதினோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2gt t ஸ்கொயர்ட் பை பை ஸ்கொயர்டு ஆர் ஹோல் பவர் 1/2. தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2gt ஸ்கொயர்ட் பை பை ஸ்கொயர்ட் ஆர் பவர் 1/2. ஆப்ஷன் டி மேட்ச் ஆகுது. வெறும் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, a particle moves so that its position vector is given by cos omega t sin omega t கொடுத்துட்டாங்க. where omega is constant. with the following statement எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ velocity and acceleration both are parallel for rனு கொடுக்குறாங்க. ஒரு ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது அப்படின்னா இந்த ரொட்டேஷன் மோஷனில் ரேடியஸுங்கிற வெக்டார் தான் ஒரு பொசிஷன் வெக்டாரு. இது ஆல்வேஸ் அவுட்வேர்டு தான் இருக்கும். இதில் இந்த பார்ட்டிக்கிள் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா இதோட வெலாசிட்டி எப்படி எழுதுவோம்? இதுக்கான டேஞ்சென்ஷியல், இந்த பாயிண்ட்டுக்கான டேஞ்சென்ஷியலாக எழுதுவோம். அப்போ இந்த பாயிண்டில் தான் வி வெக்டார் இருக்கும். அப்போ எப்பயுமே இந்த ஆர் வெக்டாருக்கு வி வெக்டார் வந்து டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் இருக்கும். டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வெலாசிட்டி பேரலல் ஃபார் ஆர்னு கொடுக்குறதே தப்பு. அண்ட் ஆக்சலரேஷனுக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்து சொல்கிறேன். இந்த ஆக்சலரேஷன் எப்பயுமே இதை சர்க்குலர் பாத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் வந்து எவ்ரி பாயிண்டில் வந்து டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன் தான் இருக்கும். தீட்டா இல்லை, ஆக்சலரேஷன் ஏ டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன் தான் இருக்கும். அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, acceleration is opposite to that of r. எப்பயுமே r வந்து away from the origin. ஓகேவா? a is towards the origin. சர்க்குலர் மோஷனில் எல்லாமே அப்படி தான். இது நம்ம சொல்லிடலாம். அப்போ ஏ இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் அப்படின்னாலே இதில் எதில் வருதுன்னு ஆப்ஷன் எங்கே வருதுங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து பொசிஷன் வந்து எப்பயுமே அவுட்வேர்டு அந்த அவுட்வேர்டு இருக்கிறதுனால அந்த ஆக்சலரேஷன் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த சர்க்குலர் பாத்தில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்குது. ஓகே, அப்போ வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் பேரலாக இல்லை, வெலாசிட்டி வந்து டேஞ்சென்ஷியல். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் தப்பு. வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஆர். ஸோ சர்க்குலர் பாத்தில் இருக்கும் போது இதுக்கு டேஞ்சென்ஷியல் நம்ம ட்ராப் பண்ணுறோம்னா பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், 90 டிகிரியாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. வி டாட் ஆர் வந்து 90யாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஆக்சலேஷன் இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின், இது கரெக்டாக இருக்குது. வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஆர் அண்ட் ஆக்சலேஷன் இஸ் அவே ஃப்ரம் த ஆரிஜின். இல்லை, ஆர் தான் அவே ஃப்ரம் த ஆரிஜின், ஏ இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் தான். வெலாசிட்டி அண்ட் ஆக்சலேஷன் போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஆர். ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்காது. ஏன்னா ஏ அண்ட் ஆர் வந்து ஆப்போசிட் டு ஒன் அனதராக இருக்கும். பொசிஷன் வெக்டார் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலேஷன் போத் ஆர் பேரலல்னு கொடுக்குறாங்க. பேரலல் கிடையாது, பொசிஷன் வெக்டாரோட ஒரு டேஞ்சென்ஷியல் லைன் தான். ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஆர் வந்து எப்பயுமே அவுட்வேர்டு இருக்கும். ஆர் வந்து அவுட்வேர்டு இருக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டேஞ்சன்ஸ் வரையும் போது அது வெலாசிட்டியோட டைரெக்ஷன். இட் மே பி டேஞ்சன்ட்னு கொடுக்குறது கரெக்டு. அந்த வெலாசிட்டி வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்டில் நம்ம பார்க்கும் போது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆக்சலேஷன் எப்படி இருக்கும்?
எவ்ரி பாயிண்டில் ஆசலேஷன் வந்து எப்பயுமே இன்வர்டாக இருக்கும். ஆசலேஷன் வந்து ஆப்போசிட் ரேடியஸ் பொசிஷன் வெக்டாக இருக்கும். அப்போ இதில் பார்க்கும்போது வெலாசிட்டி ஆக்சலேஷன் போத் ஆர் பேரலங்கள் தப்பு. velocity is perpendicular to r and acceleration is directed towards the origin. Acceleration always towards the origin தான் circular pathல. velocity is perpendicular and acceleration is away from the origin இருக்காது. origin எப்பயுமே towards center தான் இருக்கும். velocity and acceleration both are perpendicularங்கிறதும் wrong answer. Option B வந்து மேட்ச் ஆகுது. acceleration always towards the origin for all circular path. இந்த வீடியோட எண்டில் ஒரு குவிஸ் தரேன். அந்த குவிஸை ஆன்சர் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக உன்னால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம் டைப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் உன்னால் முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணி உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.